சுலேகா ஆஸ்ட்ரோவின் மீனராசி நேயர்களே வணக்கம். அக்டோபர் மாதம் உங்களுக்கு எவ்வாறு இருக்க போகிறது? இந்த அக்டோபர் மாதத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், அதே நேரத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ராகு பகவான் ராசியில் வீற்றிருப்பதும், ராசி அதிபதி குரு பகவான் வக்கரமாகி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி மண்டலத்திலும் வக்கரமாகி அப்படின்னு சொன்னா அக்டோபர் மாதத்துல அவர் வக்கரமாக போகிறார். இப்பொழுது நார்மலா இருக்கிறார். 9ஆம் தேதிக்கு மேல வக்கரமாவார். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் 2ஆம் இடத்து அதிபதி வீற்றிருக்கிறார். அவர் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசி மண்டலத்திற்குள் இடம்பெயர்வார். சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் வீற்றிருக்கிறார். அங்கே சூரிய பகவானும் புத பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கேது பகவான் 3, 8க்கு அதிபதி சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசயனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்கரமாகி வீற்றிருக்கிறார். மிக சிறப்பான விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல போனா, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 2ஆம் இடத்து அதிபதி வீற்றிருப்பது, சொத்துக்கள் வாங்குவது, சொத்துக்களை பராமரிப்பது, அதற்கான விஷயங்களை முன்னெடுத்து செல்வது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்க போகிறது. அப்போ அசையா சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அசையா சொத்துக்கள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அப்போ அந்த அசையா சொத்துக்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு ஒரு சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். இருந்தாலும் ஒரு நேர்மறையாக செல்வதுன்னு ஒன்று இருக்கு, எதிர்மறையாக செல்வது அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்மளை சுற்றி இருக்கிற நட்பு வட்டமாகட்டும் அல்லது சொந்தங்களாகட்டும், வெளியிலிருந்து நம்மளை வரக்கூடிய நபர்களாகட்டும், இவர்கள் நமக்கு ஆசையை காட்டுவார்கள். நாம் சில நேரங்களில் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்களை எல்லாம் செய்வோம். இருந்தாலும் இப்போ இருக்கிறவங்க ஆசையை காமிப்பாங்க. எப்படி, எந்த விதமான ஆசை அப்படின்னு சொன்னால், 10 ரூபா போட்டால் 100 ரூபா கிடைக்கும், அதுவும் குறைந்த காலகட்டத்தில். நாம் ஏற்கனவே ஷார்ட்கட்டில் போயிட்டுருப்போம். இப்போ இவங்க வேற நம்மளுக்கு ஆசையை பூஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்னா, பணத்தை எடுத்துகிட்டு போய் போடுவோம். அதே மாதிரி நம்ம சுகத்திற்காக பணத்தை எடுத்துக்கிட்டு போய் போடுறோம். அந்த பணம் மீண்டும் வராது. அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வக்கரமாகி சனி பகவான் 12ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். உங்களுடைய இஷ்டங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும். அப்போ இஷ்டங்களை கட்டுப்படுத்தினால்தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் நினைப்பது போல் அங்கே எந்த விஷயமும் நடக்கலைங்கிறத முதல்ல மனசுல உள்வாங்கிக்கும். எதிராளிகளை பற்றி அவ்வளவு ஈஸியா நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. எதிராளிகள் ரொம்ப உஷாரா இருப்பாங்க. அவங்க என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்கிறத நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ஞானத்தோட, ரொம்ப புத்தியோட அவங்க நடந்துட்டு இருக்காங்கிறத நாம கொஞ்சம் உள்வாங்கிக்கூடிய நேரம் இது. அதே நேரம் தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கு. தொழில்ல நன்மைகள் நடக்கும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எச்சரிக்கை தேவை. பூர்வீக சொத்துக்கள் வருவது, பூர்வீகத்திலிருந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய போக்குவரத்துக்கள், இதெல்லாத்தையும் நாம் கொஞ்சம் கவனமாக உள்வாங்கிட்டு சில விஷயங்களை ஆராய்ந்து செய்வது உங்களுக்கு நல்லது. எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய பார்வையிலேயே பார்க்காம அடுத்தவங்களுடைய பார்வையில் நீங்கள் பார்க்கறதுக்கு பழகிக்கும். ஏன்னா குரு பகவான் வக்கரகதி ஆகும் பொழுது அவருடைய வேலை வேற விதமாக அமையும். அதை நாம் உன்னிப்பாக கவனத்துடன் நாம் எடுத்துட்டு போறது நமக்கு சிறப்பை கொடுக்கும். சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பம் மூலமாக சந்தோஷம் இருக்கு. குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் மூலமாக சந்தோஷம் இருக்கு. காரியத்தை இனிமையா பேசி சாதிச்சிருவீங்க. அந்த காரியத்தை இனிமையா பேசி சாதிக்கிறது தான் உங்களுக்கு ஒரு பலம். அப்போ அந்த இனிமையா பேசுறது மாத்திரம் இல்லாமல் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள். அனாவசியமான இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க.
தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ல இறங்காதீங்க. அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது. ஷேர் மார்க்கெட்டு, ஷேர் பிஸ்னஸ்ஸு, லாட்ரி, கேசினோ இது போன்ற விஷயங்களில் இறங்கிறத தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மற்றவங்க நம்மளை என்ன மற்றவங்களுடைய பார்வையில் நாம் எவ்வாறு இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அடுத்தவர்களுடைய பார்வையிலையும் நாம் நம்மளுடைய பிரதிபலிப்பு நமக்கு தெரியணும். அதில் நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக இருங்கள். நேர்மறையான சிந்தனையுடன் நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.